Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 1 ஜூலை 2025 என்ன வழங்குறாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இந்த சேமிப்பு திட்டங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுவாங்க, அதாவது மாற்றி அமைப்பாங்க. அந்த வகையில் 2025-26 நிதியாண்டுக்கான செகண்ட் குவார்ட்டர் 1 ஜூலை 2025 30 செப்டம்பர் 2025 வரைக்குமான புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக என்ன வழங்குறாங்கிறத பார்க்கலாம். Revision of interest rate for small savings scheme with effect from 1/7/2025. இந்த ஆர்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, rate of interest on various small savings scheme for the second quarter of financial year 2025-26 shall remain unchanged from those notified for the first quarter 1st April 2025 to 30 June 2025. அதாவது 1st April 2025 30 ஜூன் 2025 வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கண்டினியூ பண்ணுறாங்க 1 ஜூலை 2025 30 செப்டம்பர் 2025 வரைக்கும். ஸோ சேவிங் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வழங்குறாங்க. என்னென்ன ஸ்கீமுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேவிங் அக்கௌண்ட். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 4% வழங்குறாங்க. எந்த ஒரு பேங்க்குமே ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்க மாட்டாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த காரணத்தினாலேயே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி, ஏடிஎம் கார்டு, செக் புக் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. இதனுடைய இன்ட்ரெஸ்ட்டை ஆனுவலியே கேல்குலேட் பண்ணி உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 31 கிரெடிட் பண்ணுவாங்க. ரெண்டாவதாக டைம் டெபாசிட் ஸ்கீம். உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா டைம் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமினுடைய கால அளவாக மொத்தம் 4 விதமான கால அளவில் வழங்குறாங்க. வெவ்வேறு விதமான கால அளவுக்கு வெவ்வேறு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் வழங்குறாங்க. ஒரு வருடத்திற்கான டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 6.9% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. உதாரணமாக 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 708 ரூபாய் வழங்குறாங்க. இது குவார்டர்லி பேசிஸ், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 708 ரூபாய் வழங்குறாங்க. 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை 719, அதாவது 719 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா வழங்குறாங்க. 3 வருட டைம் டெபாசிட் ஸ்கீமுக்கு 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 729, அதாவது 729 ரூபாய் வழங்குறாங்க. 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 771 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க. அடுத்து 5 வருட ஆர்டி அக்கௌண்ட், அதாவது ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இதனுடைய கால அளவு 5 வருடம். ஸோ இந்த 5 வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 5 வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.7% வழங்குறாங்க. இந்த ஸ்கீம்லையும் குவார்டர்லி காம்பவுண்டிங் முறையில் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெற விரும்பினாங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 8.2% வழங்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக திருப்பி தருவாங்க. அடுத்து மந்த்லி இன்கம் ஸ்கீம். உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.4% வழங்குறாங்க.
இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 5 வருடம். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக திரும்ப தருவாங்க. உதாரணமாக 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 62 ரூபாய் வீதம் 5 வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க. 5 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் 10,000 ரூபாய் இனிஷியல் டெபாசிட் அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அடுத்து என்எஸ்சி, அதாவது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 5 வருடம். ஸோ 5 வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவாங்க. இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.7% வழங்குறாங்க. அடுத்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம், அதாவது பிபிஎஃப் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 15 வருடம். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வருடம் பிளாக் இயராக எத்தனை முறை வேணுனாலும் இந்த ஸ்கீமை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.1% வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 500 ரூபாய் ஒரு நிதியாண்டில் நீங்கள் செலுத்தணும். அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் செலுத்தலாம். ஸோ 15 வருடமும் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து 15 வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. இன்கேஸ் நீங்கள் 15 வருடத்திற்கு அப்புறமும் இந்த ஸ்கீமை எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஒவ்வொரு 5 இயர் பிளாக், அதாவது 5 வருடமாக எத்தனை முறை வேணாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கிசான் விகாஸ் பத்திரம். உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் டபுள் ஆக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த கேவிபி, அதாவது கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.5% வழங்குறாங்க. மெச்சூரிட்டி கால அளவாக 115 மாதம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இனிஷியலாக டெபாசிட் பண்ணுறீங்களோ 115 மாதத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும். அதாவது 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,00,000 ரூபாய் வழங்குவாங்க. ஸோ நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 2,00,000 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அடுத்து மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட். போஸ்ட் ஆஃபீஸில் பெண்களுக்காகவே கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.5% வழங்குறாங்க. இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 2 வருடம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இனிஷியலாக டெபாசிட் பண்ணி ஜாயின் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 2 வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அடுத்து சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட், அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு மொத்தம் 21 வருடம். ஆனால் முதல் 15 வருடம் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். கடைசி 6 வருடம் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. 21 வருடத்திற்கு அப்புறம் இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதுவும் 10 வயதுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 8.2% வழங்குறாங்க. இந்த 10 விதமான ஸ்கீம்லையும் சிங்கிள் டெபாசிட் ஸ்கீம், அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அமௌண்ட்டை செலுத்தக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் ஸ்கீம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், மந்த்லி இன்கம் ஸ்கீம், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், கிசான் விகாஸ் பத்திரம், மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட். இந்த ஸ்கீமில் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. மற்ற ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.